நேற்று வந்து பிரதோஷங்க. அதோட வியாழக்கிழமை நான் எப்போதும் வந்து கொண்டக்கடலை மாலை குருவுக்கு போடுவேன். அப்போ போயிருந்தேன். நேற்று பிரதோஷம். எங்கள் ஏரியாவில் உள்ள தம்புராவன் சுவாமி கோவில் வந்து சிவன் கோயிலுங்க, சுயம்பு லிங்கம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. சுவாமியோட அலங்காரமும் சரி, அங்கே வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் பிரசாதமும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது நேற்றோட நாள். இன்றைக்கி வந்து எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து எழுந்து சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் முடித்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து நான் இல்லை பூ மார்க்கெட்டில் வந்து இந்த பச்சை பாவாடை வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது பிஸ்தா கலர், அது வந்து நீ கட்டிட்டு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுங்க. பார்க்கவே ஒரு மீனாட்சி அம்மன் மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வைப்பாக இருந்தது. சுவாமி இன்றைக்கி அலங்காரம் பண்ணி எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அம்மனா வந்து எப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி அழகாக நம்ம அலங்காரம் பண்ணுறோமோ அதுவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ அது எனக்கு இன்றைக்கி கிடச்சிது. அப்புறம் வந்து எப்போதும் போல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பிரசாதம் வந்து சுண்டல் தான் பண்ணியிருந்தேன். அதுவும் பண்ணி சுவாமிக்கு கொடுத்துட்டு வச்சுட்டு அப்புறம் அப்பா அம்மாவுக்கும் இன்றையோட பூஜையை முடிச்சிட்டேன். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்களி நோம்பின்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கள் வீட்டில் செய்யலை. ஏன்னா அப்பா இருந்தனால இங்கே செய்யலை. ஸோ அதனால் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறோம். அவங்க இன்றைக்கே செய்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வந்துடுவோம். கோவில் எல்லாத்துலேயுமே நாளைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் சிவனுக்கு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்துட்டு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.